கோயி, நீ போ என்ற அழைப்பு தெளிவான பிறகு தேவன் அவரை அவசரப்படுத்தவில்லை. முதலாவது அவருடைய உள்ளத்தில் எழுந்த நாடு சீனா. ஆனால் அதே நேரத்தில் அது மிக தொலைவில் இருக்கிறதே, மிக ஆபத்தான நாடாமே, அதிகமாக தெரியாத உலகம் ஆயிற்றே என்ற எண்ணமும் எழுந்தது. ஆயினும் அந்த பாரம் விலகவில்லை. ஆனால் அது நிறைவேறவும் இல்லை. சீனாவுக்கு கதவு திறக்கவில்லை. அது அவருடைய அழைப்பை ஆழப்படுத்தியது. தேவன் ஏமியின் அழைப்பை சோதிக்க ஆரம்பித்தார். அந்த சோதனையின் முதல் மேடை ஜப்பான். 1793ஆம் ஆண்டு தன் 26வது வயதில் ஏமி ஜப்பானுக்கு சென்றார். அது அவருடைய முதல் வெளிநாட்டு மிஷனரி களம். ஆனால் அது அவர் நினைத்தபடி அமையவில்லை. மொழி புரியவில்லை. கலாச்சாரம் மிகவும் அந்நியமாக இருந்தது. தனிமை மனதை சுருக்கியது. உடல் தொடர்ந்து சோர்ந்தது. வேலை இருந்தது, சேவை இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு வெற்றிடம். ஜப்பானில் நான் தேவனுக்காக வேலை செய்தேன். ஆனால் நான் தேவனோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் பின்னாளில் எழுதுகிறார். அது தோல்வியின் ஒப்புதல் அல்ல, ஒரு சீடனின் நேர்மையான வாக்குமூலம். சில நேரங்களில், தேவனே, உண்மையாகவே நீர் என்னை அழைத்தீரா என்று அவர் ஜெபித்தார். அந்த கேள்வி விசுவாசமின்மையால் எழவில்லை. அது தேவனோடு உண்மையாக நடக்க விரும்பும் ஒரு உள்ளத்தின் கதறல். உடல் பலவீனம் அதிகரித்தது. ஜப்பானில் நீண்ட நாட்கள் தங்க முடியவில்லை. அவர் ஜப்பானை விட்டு வெளியேறினார். அப்போது என் உள்ளத்தில் ஒலித்த குரல் தவறா? இந்த கதவு நிரந்தரமாக மூடிவிட்டதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுந்தது. தேவன் இதற்கும் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவர் வழியை மாற்றினார். ஜப்பானுக்கு பிறகு ஏமி தன் 27வது வயதில் இலங்கைக்கு சென்றார். அது இலக்கு அல்ல, அது ஒரு பயிற்சி. தேவன் அவரை அவசரப்படுத்தவில்லை. தேவன் அவரை வடிவமைத்தார். அது தேவன் அமைதியாக வேலை செய்த காலம். இலங்கையில் ஏமி சில மிஷனரிகளை சந்தித்தார். அந்த சந்திப்புகள் சாதாரணமானவை அல்ல. அவை அவருடைய எதிர்காலத்திற்கான கதவை திறந்தன. அங்கு அவர் இந்தியாவில் ஏற்கனவே மிஷனரிகளாக இருந்த சிலரை சந்தித்தார். அவர்களில் சிலர் இந்தியர்களைப் போலவே வாழ்ந்தார்கள். அவர்கள் மேடைகளில் பிரபலமானவர்கள் அல்ல, மக்களோடு மக்களாக கரைந்து வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்தபோது உண்மையான ஊழியம் மேடையில் நின்று பேசுவதல்ல, மக்களோடு ஒன்றாகி வாழ்வது என்ற உண்மை ஏமிக்கு தெளிவானது. அவர்களில் ஒருவர் தாமஸ் வாக்கர். அவர் தென்னிந்தியாவில், குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் பல ஆண்டுகள் ஊழியம் செய்தவர். மேடை பிரசங்கங்களால் புகழ் பெற்றவர் அல்ல, எண்ணிக்கைகளை பற்றி பெரிதாக பேசாதவர். அவர் வெற்றியே அல்ல, விசுவாசத்தையே அதிகம் வலியுறுத்தினார். சக்சஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஆஃப் அஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் என்ற அவருடைய கூற்று, ஏமி, உன் சீன கனவின் மௌனத்திலும் ஜப்பானின் தனிமையிலும் இலங்கையின் குழப்பத்திலும் நீ தோற்கவில்லை, நீ உருவாக்கப்பட்டாய் என்பதை உறுதிப்படுத்தின. தாமஸ் வாக்கர் போன்றவர்களை பார்த்தபோது இந்தியாவில் மிஷனரி ஊழியம் ஒரு ரொமான்டிக் அழைப்பு அல்ல, அது மெதுவாக உயிரை உறிஞ்சும் ஊழியம். ஆனால் அதே நேரத்தில் அது உயிரை கொடுத்து புதிய உயிர்களை உருவாக்கும் ஊழியம் என்று ஏமி புரிந்து கொண்டார். தான் போக விரும்பிய சீனாவுக்கு தேவன் தன்னை அனுப்ப மாட்டார், மாறாக இந்தியாவுக்கு அனுப்பப் போகிறார் என்று ஏமிக்கு அப்போது தெரியாது. ஏனென்றால் இந்தியா அவருடைய கனவு இல்லை, ஆனால் அதுவே தேவனுடைய திட்டம். தமிழ்நாடு வெறுமனே அவர் ஊழியம் செய்யப் போகிற ஒரு மிஷன் களம் அல்ல, அது ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையோடு பின்னி பிணையப் போகும் மண். அந்த மண் அவரை ஒரு மிஷனரியாக அல்ல, ஒரு தாயாக மாற்றப் போகிறது என்று அவருக்கு அப்போது தெரியாது. இந்த கட்டத்தில் ஏமி, அழைப்பு என்றால் உடனடி வெற்றி அல்ல, அது உடனடி தெளிவும் அல்ல. பல நேரங்களில் அது குழப்பத்தை தரும், தோல்வியை தரும், இதயத்தை சுக்குநூறாக உடைக்கும். ஆனால் அந்த உடைதல்களிலேயே தேவன் ஒரு மனிதனை உருவாக்குகிறார் என்ற ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டார். ஒரு கட்டத்தில் ஏமி மிகவும் சோர்ந்து போனார். உடல் மட்டுமல்ல, உள்ளமும் தான். என்னை போகச் சொன்னது நீர்தானே, அப்படியானால் இந்த குழப்பங்கள் ஏன், இந்த உடைதல்கள் ஏன் என்று அவர் தேவனிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். அந்த ஜெபங்களுக்கும் தேவன் உடனடியாக பதில் தரவில்லை. அந்த மௌனம் தண்டனை அல்ல, தேவன் அவரை உருவாக்கி கொண்டிருந்தார். நான்
உன்னை பயன்படுத்துவதற்காக மட்டுமல்ல, ஓர் இடத்திற்காக மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்காக மட்டுமல்ல, ஒரு ஊழியத்திற்காக மட்டுமல்ல, உன்னை உருவாக்குவதற்காக, மாற்றுவதற்காக அழைக்கிறேன் என்ற உண்மை அவருக்கு தெளிவாயிற்று. அந்த நொடியிலிருந்து அவர் தேவனை தன்னை பயன்படுத்தும் தேவனாக பார்க்கவில்லை, தான் சார்ந்து வாழ வேண்டிய தேவனாக பார்க்க ஆரம்பித்தார். தான் பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மறைந்து தான் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. இது சிறிய மாற்றம் போல் தோன்றலாம், ஆனால் இதுவே பின்னாளில் அவரை ஒரு மிஷனரியாக அல்ல, ஒரு அம்மாவாக மாற்றப் போகும் அடித்தளம். அழைப்புக்கு பிறகு தேவன் அவரை உடனே மேடைக்கு கொண்டு வரவில்லை. பெரும்பாலும் தேவன் ஒரு கதவை மட்டும் திறக்கிறார். அந்த கதவின் வழியாக மனிதன் நடக்க வேண்டும். ஏமிக்கும் ஒரு கதவு திறந்தது. அந்த கதவு ஜசமஸ். 19ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் உயர் சாதி இந்துக்களின் வீடுகளிலும் பாரம்பரிய குடும்பங்களிலும் பெண்கள் வெளி உலகத்திலிருந்து முற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவருடைய அந்தப்புறம் ஜனானா என்று அழைக்கப்பட்டது. அது ஒரு ஒதுக்குப்புறமான தனி அறை என்று நினைக்க வேண்டாம். அது அடைக்கப்பட்ட ஒரு தனி உலகம். அங்கு இளம் பெண்கள், சிறுவயதில் திருமணம் செய்யப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், கல்வியின்றி, குரலின்றி, பாதுகாப்பின்றி பரிதாபமாக வாழ்ந்தார்கள். வாழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியாது, இருந்தார்கள். தென்னிந்தியாவில் சாதி ஆழமாக வேரூன்றி இருந்தது. பெண்கள் கல்வியின்றி மதச் சடங்குகளுக்குள் கட்டப்பட்டிருந்தார்கள். தேவதாசி முறை, குழந்தைகளை கடவுளுக்கு அர்ப்பணித்தல், விதவைகளின் அடக்குமுறை, இவைகளெல்லாம் பெண்களை மையமாக கொண்ட சமூக காயங்கள். அந்த உலகத்துக்குள் ஆண்கள் நுழைய முடியவில்லை, போதகர்கள் செல்ல முடியவில்லை, பிரசங்க குரல்கள் எட்டவில்லை. அந்த நேரத்தில் இங்கிலாந்தில் இருந்த தேவ மக்களுக்கு இந்தியாவில் இருந்த இந்த பெண்களை பற்றிய ஒரு பெரிய பாரம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் பல ஆண் மிஷனரிகள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆயினும் அவர்களால் இப்படி வாழ்ந்த பெண்களை அணுக முடியவில்லை. இந்த பெண்களை அணுக பெண்களே செல்ல வேண்டும் என்ற பாரத்தின் காரணமாக உருவான அமைப்புதான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஜெனானா மிஷனரி சொசைட்டி, சசமஸ். இது பிரசங்க மேடைகளை உருவாக்கவில்லை, பிரபல பிரசங்கிகளை தேடவில்லை. பெண்களுக்குள் பெண்களாக செல்ல, பிரசங்கிக்க அல்ல, இருப்பதற்கு, விவாதிக்க அல்ல, வாழ்வை பகிர்வதற்கு, எண்ணிக்கைக்காக அல்ல, மெதுவாக மாற்றுவதற்கு, யாரும் பார்க்காத இடத்தில், யாரும் கைதட்டாத வாழ்க்கை வாழ்வதற்கு, அதிகாரம் செலுத்தாமல் மக்களோடு மக்களாக கலந்து கரைவதற்கு, கிராமப்புற வாழ்க்கைக்கு ஆயத்தமான, தமிழ் கற்க தயாரான, வெயிலையும் நோயையும் பொறுக்கும் உடல் வலிமையும், தனிமையை தாங்கும் உள்ளமும், ஒரே இடத்தில் நீண்ட காலம் தங்கும் பொறுமையும் உடைய பெண் மிஷனரிகளை தேடினார்கள். சவுத் இந்தியா டஸ் நாட் நீட் லவுடர் பிரீச்சிங், இட் நீட்ஸ் குவைட்டர் லவ் என்பது அவருடைய உறுதிப்பாடு. ஏமி ஜசமஸுக்கு விண்ணப்பித்தார். அது ஒரு சாதாரண விண்ணப்பம் அல்ல. அவர் எங்காவது என்னை அனுப்புங்கள் என்று எழுதவில்லை. Wherever obedience is needed, send me. எங்கு கீழ்ப்படிதல் அவசியமோ அங்கு என்னை அனுப்புங்கள் என்று எழுதினார். அது ஊழியத்தின் ஆர்வம் அல்ல, தன் வாழ்க்கையின் ஒப்படைப்பு, தத்தம் செய்தல். சசமஸ் நிர்வாகம் அவரை பார்த்தபோது, இந்த பெண் நிச்சயமாக மேடை ஏற மாட்டாள், ஊழியத்தை தன் பெயரால் கட்ட மாட்டாள், அதிகாரம் செலுத்த மாட்டாள், ஆனால் மக்களோடு மக்களாக கலந்து விடுவாள், மண்ணோடு மண்ணாக சேர்ந்து விடுவாள். She will not control the field, she will belong to the field என்று உறுதியாக உணர்ந்தார்கள். தேவன் ஏமிய பல நாடுகளின் வெளியே நடத்தி உடைத்தார். சீன கனவு நிறைவேறவில்லை. ஜப்பான் கதவு மூடப்பட்டது. இலங்கை வடிவமைத்தது. இப்போது கதவு திறந்தது. அது ஒரு பதவி அல்ல, அது ஒரு மிஷன் போஸ்டிங் அல்ல, அது தேவன் அதுவரை நெய்த பாதையின் நிறைவு.